ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா இருக்கிற யூனிவர்சிட்டி எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இந்தியா இருக்கிற யூனிவர்சிட்டிஸை ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். மறுபடியும் ஒன்று தனியார் நடத்துகிற யூனிவர்சிட்டி, இன்னொன்று கவர்மெண்ட்டே நடத்துகிற யூனிவர்சிட்டி. தனியார் நடத்துகிறத தனியாரே நிர்வாகம் செய்யும். கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு கவர்மெண்ட் மாநில அரசு வந்து பணம் தரும். அதுக்கு தேவையான நிர்வாகத்தையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸை வந்து மத்திய அரசு கவனிச்சிக்கும். அதோட நிதி உதவி, அதோட நிர்வாகம் எல்லாத்தையுமே மத்திய அரசு வந்து கவனிச்சிக்கும். ஸோ இது இல்லாமல் பொதுவாக ஒரு நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸை டயர் 1 யூனிவர்சிட்டி, டயர் 2 யூனிவர்சிட்டிஸ், டயர் 3 யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. டயர் 1 யூனிவர்சிட்டிஸ்னால் ரொம்பவே தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டிஸ்லையும், அதுக்கு அடுத்த தரத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸை டயர் 2 யூனிவர்சிட்டிஸும், அதுக்கு அடுத்த தரத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸை வந்து டயர் 3 யூனிவர்சிட்டி இல்லைனா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயர் 1 யூனிவர்சிட்டிஸ், அதாவது தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டிஸில் என்னென்னா அவங்களுடைய கல்வித்தரம், அதே நேரத்தில் ரிசர்ச் ஆராய்ச்சி சம்மந்தமான ஆராய்ச்சியும் சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது டு த நேஷன் டெவலப்மெண்ட், ஒரு கண்ட்ரி, அதாவது ஒரு நாட்டினோட வளர்ச்சிக்கு இந்த டயர் 1 யூனிவர்சிட்டிஸ்லேருந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்கள தரம் 1 அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டயர் 1 யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது டயர் 2 யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் டயர் 3 யூனிவர்சிட்டிஸ். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலாக ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த டயர் 1 யூனிவர்சிட்டி, டயர் 2ல ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற யூனிவர்சிட்டியும் இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற யூனிவர்சிட்டிஸும் இருக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஒரு தனி இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் எதெல்லாம் வரும்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், ஐஐடிஸ், என்ஐடிஸ், எய்ம்ஸ், ஐஐஎம்ஸ், ஐசர். ஸோ இந்த மாதிரி மத்திய அரசு நடத்துகிற நிறைய இன்ஸ்டிடியூஷனை வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸில் இருக்குது. ஸோ இதோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனுக்கு தேவையான ஸ்கில்டு ப்ரொஃபஷன்ஸை டெவலப் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸோட முக்கியமான ரோல். ஸோ அது இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸில் வரும். ஸோ இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் இருக்கும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸும் இருக்கும். இந்த ஐஓஇயில், அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸில் வர இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு அட்டானமஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதே நேரத்தில் கவர்மெண்ட் வந்து இந்த ஐஓஇஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நிறையவே ஃபண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க உருவாக்குற கல்வித்தரமும், அவங்ககிட்ட இருக்கிற கல்வித்தரமும், ரிசர்ச் அவுட்புட், அது இல்லாமல் ஸ்டார்ட் அப்ஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அது இல்லாமல் ஸோ ஜென்ரலாகவே இந்த ஐஓஇயில் கான்ட்ரிபியூஷன் டு த நேஷன் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இவங்க அதிகமாகவே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஐஓஇ, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நிறைய அட்டானமஸ் தர்றது, அதாவது தன்னிச்சையாக எங்கள் சுதந்திரத்தை தர்றது இல்லாமல் அது அவங்களுக்கு அதிகமாகவே ஃபண்டும் பண்ணுவாங்க.